அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோல TNPSC Group 4 எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கொடுக்கறதா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின முழு தகவல் ஸ்டடி பிளான் PDF இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். TNPSC Group 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ரிசல்ட் செக் பண்ணாதுங்க. முதல்ல TNPSC ஆல்ரெடி Group 4 எழுதிருப்பீங்க இல்லையா? ஸோ Group 4க்கான ரிசல்ட்டை செக் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் கிளியர் பண்ணீங்களோ உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்து Group 4க்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வேணுன்றவங்க இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்ல இருந்தே படிக்கிறதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான். ஆல்ரெடி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ பிளான்ல எவ்வளோ டார்கெட் இருக்கும், எப்படி டெஸ்ட் இருக்கும், இது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ ஆப் செக் பண்ணாதுங்க. ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்ல கோர்ஸ் இருக்கும். புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். எவ்வளோ டெஸ்ட் இருக்கும், என்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன இருக்கும், எவ்வளோ டாபிக் இருக்கும், எப்படி மிட் ரிவிஷன் இருக்கும், இது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எப்படி எழுதலாம், வீடியோ கிளாஸஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட்ல என்னென்னலாம் கொடுப்போம், ஸோ உங்களுக்கு டாபிக்லாம் என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன எக்ஸ்ட்ரா கொடுப்போம், டெஸ்ட் மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க போறீங்க, என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், இது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ரேங்க் மார்க் இதெல்லாம் எப்படி செக் பண்ணலாம் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். டெஸ்ட் என்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ பேட்ச் வந்து 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சமா நீங்க 8ஆம் தேதி வரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதி முதல் தேர்வு ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்க 3500 அப்படின்ற பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்றவங்க 1400 அப்படின்ற ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல இருக்கும். முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்க இந்த ஃபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பிளான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கம்ப்ளீட் பிளான் PDF இதுலயே கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்ல இருந்து ஒரு டார்கெட்ல உங்களுக்கு தமிழும் இருக்கும், ஜிஎஸும் இருக்கும். தமிழ்ல 150 கேள்விகள் இருக்கும், GS மேக்ஸ் சேர்ந்து 150 கேள்விகள் இருக்கும். டோட்டலா உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் வந்து டெஸ்ட்ல நீங்க இது 200 கொஸ்டின் அது வைங்க ஃபைனலா. பட் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 300 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ Group 4க்கான ஒவ்வொரு டார்கெட்லயுமே இது எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 6ல இருந்து 10 வரையும் இருக்கக்கூடிய தமிழ், அதே போல GS இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் இது எல்லாமே கவர் பண்ண போறீங்க. ஸோ அப்படிதான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். சரியா? ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட், வீக் 1 அதே போல வீக் 2 வாரத்துக்கு ஒரு டெஸ்ட். எப்பவுமே சண்டே தான் உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். ஏன்னா அப்பதான் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. ஒரு வேளை பார்ட் டைம் இருக்கீங்க, ஒர்க் போறீங்க அப்படின்னாலும் சண்டே ப்ராப்பரா நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை தேர்வுக்கு நீங்க ஒதுக்கிக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட் எழுதிய பிறகு உங்களுக்கு மார்க், ரேங்க் இது எல்லாமே ப்ராப்பரா அப்டேட் ஆயிடும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு 7 தேர்வு முடிந்த பிறகு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மிட் ரிவிஷன் இருக்கும். ஓவராலா உங்களுக்கு 22 டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாரத்துக்கு ஒரு தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்க எல்லாமே சேர்த்து 150 டேஸ்ல நீங்க டாபிக்லாம் முடிச்சிருவீங்க. ஓவராலா உங்களுக்கு 180 டேஸ் அப்படின்னு நான் பிளான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா நம்ம ரிவிஷனும் பண்றோம் இல்லையா? அதுக்காக சேர்த்து உங்களுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன். ஒரு 7 தேர்வுகள் முடிஞ்ச பிறகு மிட் ரிவிஷன் வரும். அதுல முதல் 7 தேர்வுக்கான டாபிக் எல்லாமே படிச்சுட்டு மறுபடியும் தேர்வு எழுதுவீங்க. சரிங்களா? சோ இந்த பிளான்லயே உங்களுக்கு நியூ புக்கும் இருக்கும், ஓல்டு புக்கும் இருக்கும். பொங்கல் ஹாலிடேஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நியூ புக்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஓல்டு புக்லயும் உங்களுக்கு இருக்கும். ஓல்டு புக்கான டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாம பொது தமிழ், சிறப்பு தமிழ் அதுவுமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இந்த டாபிக் எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா 22 டாபிக் நான் 22 டார்கெட் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலா சிலபஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு கட் ஆஃப் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய டைமிங்ல இது ஏப்ரல் எண்டு வரையும் நான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். சரியா? டெஸ்ட் நம்பர் உங்களுக்கு ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் டேட்டும் நான் கொடுத்துருப்பேன். எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எத்தனை வாரம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். வீக் 1 2ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் கம்ப்ளீட் பிளானும் நான் கொடுத்துருப்பேன். அதே போல என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், அது எந்த புத்தகத்துல படிக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு இருக்கும். சரியா? இந்த டெஸ்ட்ல முதல் 10 தேர்வு இருக்கு இல்லையா? 10 தேர்வு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு தமிழ், GS ரெண்டுலயுமே டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? இது இல்லாம உங்களுக்கு டாபிக் வைஸ் சின்ன சின்ன டெஸ்ட்டும் உங்களுக்கு பேரலா கொடுத்துட்டே இருக்கும். டெஸ்ட் பேட்ச் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளான் இல்லாம எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் பிளான்குள்ள இருக்கும். சரியா? ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டெய்லி டெஸ்ட் இல்ல சின்ன சின்ன மினி டெஸ்ட் இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். சரியா? அப்புறம் கரண்ட் அவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க படிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு 2வது ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா மிட் ரிவிஷன் 2 முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் 2024 இருந்து அடுத்த எக்ஸாம் நடக்கிற வரையுமே உங்களுக்கு கரண்ட் அவர்ஸ்க்கான தேர்வுகளும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். சரியா? கரண்ட் அவர்ஸ்க்கான டெஸ்ட்டும் இருக்கும். அதே போல நீங்க படிக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதே போல தமிழ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக், பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக் இது எல்லாமே டெஸ்ட் இருக்கும். அது எல்லாமே ஏற்கனவே நான் வீடியோல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். புதுசா பார்க்கறவங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? 22 டார்கெட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் இருக்கும். சரியா? அதான் மிட் ரிவிஷன் 3 முடிஞ்ச பிறகு மறுபடியும்
கம்ப்ளீட்டா ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நீங்க எழுதுவீங்க. ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். சரியா? சோ இது எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே நீங்க கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகே? சோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கோர்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஜாயின் பண்ண வேண்டியவங்க இதே நம்பருக்கு 999 நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டைரக்டா நீங்க ஆப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்க்கான ரேட்டிங் நீங்க செக் பண்ணி பாருங்க. புதுசா பாக்குறவங்க எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு கோர்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும். வீடியோ கிளாसेस அப்படினா நான் கொடுத்த எல்லா லெசனுக்கும் உங்களுக்கு வீடியோ கிளாसेसும் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் இந்த டார்கெட்கான லெசன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபைலா அப்டேட் ஆகும். டெஸ்ட் அந்த வீக்கெண்ட்ல அப்டேட் ஆகும். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் ஜாயின் பண்றேன் சார் அப்படினா இந்த லெசன்ஸ்லாம் நீங்க படிச்சிட்டு அந்த வீக்கெண்ட்ல நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. சரியா? சோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல் டார்கெட் நான் கொடுத்திருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டார்கெட்கான டெஸ்ட் என்னைக்கு கொடுத்திருக்கேன், உங்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதி நான் கொடுத்திருக்கேன். சரியா? உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல தீபாவளி லீவ்லாம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு ஒரு 10 டேஸ் டைம் இருக்கும். சோ அந்த டைம்ல நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஊருக்கு போறீங்க எல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரத்துக்கும் ப்ராப்பரா நீங்க படிக்க தகுந்த மாதிரியான லெசன்ஸ் தான் எடுத்து அப்டேட் பண்ணிடுவோம். 5 டேஸ்ல நீங்க படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் 6 டேஸ், அதுக்கப்புறம் ஒரு நாள் தேர்வு, அது அனலைஸ் பண்றீங்க அப்படின்றதுக்காக ஒரு நாள். சோ ஓவராலா ஒரு வாரத்துக்கு நீங்க டெஸ்ட் வந்து முடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியா வரும்போது நம்ம 180 கட் ஆஃப் ரீச் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். சரியா? சோ பிளான் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். பிளானை பத்தி தனியா ஒரு லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க முதல்ல பிளான் PDF பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணி அப்படின்னா வீடியோ கிளாसेस, டெஸ்ட் இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ கிளாसेसக்கான ஃபீஸ் நான் முன்னாடியே சொன்னேன் 3500 4500 இருக்கும். பட் முன்னாடி ஜாயின் பண்ணும்போது 1000 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். சோ 3500 நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வந்து 1900, இப்போ ஜாயின் பண்ணி அப்படின்னா 1400ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதே நம்பர் தான், ஜிபே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. QR கோட் வேணும்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? எப்படி ஜாயின் பண்ணனும் அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருப்பேன். இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இதே எனக்கு புக்ஸும் வேணும் சார் அப்படினீங்கன்னா புக்ஸோட சேர்ந்து வீடியோ கிளாसेस, டெஸ்ட், புக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து 18 புக்ஸ் வந்துரும். பிரிண்டட் மெட்டீரியலா உங்களுக்கு வந்துரும். சோ ஓவராலா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 7500, உங்களுக்கு 900 வரும். சரிங்களா? 7900ன்றது ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டு வீடியோ கிளாसेस நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், புக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். பட் புதுசா பார்க்கறவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நன்றியுடன் அதியமான் குழுமம் கற்றலை தவம் ஆசிர்வாதம். நன்றி, வணக்கம்.